பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது கால ஆராதனை வேலைக்காக நன்றி. ஒரு வாரம் அந்த ஆராதனை ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் கூட இருங்கப்பா. பாடல் மூலம் ஆராதனை கர்த்தருடைய வார்த்தை மூலம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட உடைய தெய்வீக விடுதலை சாமாந்தி பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். இயற்கை கால சாதமாக ரெண்டு தடையெல்லாம் கிடைக்கிறது. பங்கு வர ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். உடைய நாம மகிமைக்காக அந்த பாடல் ஆராதனை செய்தி எல்லாம் அபிஷேகத்தை பெற்று அந்த மக்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாரம் அந்த ஆராதனையை ஆன்லைனில் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தினமும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கொண்ட பாடலை பாடி ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் மகிமைப்படுவாராக. துதி செய்வான் என்னை அடங்காத கிருபைகளால் இன்றும் தாங்குமே தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்குமே தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வான் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே படராதே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே படராதே கண்மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி மறைத்தாரே கண்மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி மறைத்தாரே எண்ணி எண்ணி துதி செய்வான் என்னை அடங்காத கிருபைகளாய் என்றும் தாங்குமே தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்குமே தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே துதி செய்வாய் யோர்தான் புரண்டு வருவோர் எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வருவோர் எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வான் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் உன்னை அழைப்பவர் உண்மை தேவன் தாசருக்கு நீதியவர் எண்ணி எண்ணி துதி செய்வான் திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போம் திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போம் ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான் கர்த்தர் முன் செல்கிறான் ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான் கர்த்தர் முன் செல்வார் எண்ணி எண்ணி துதி செய்வான் மனிதரே ஜனங்களே மன்னவர் தருவாரே மனித ஜனங்களை மன்னவர் தருவாரே
ஜீவனை ஈடாய் கொடுப்போம், ஜீவன் தந்தவர் கேட்கிறாரே. ஜீவனை ஈடாய் கொடுப்போம், ஜீவன் தந்தவர் கேட்கிறாரே. துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைக்காய், இன்று தாங்குமே தப்புயமே இன்று இயேசுவின் நாமமே. இன்று தாங்குமே தப்புயமே இன்று இயேசுவின் நாமமே. துதி செய்வாய். தாழ்த்தாவியானவர் திரிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்பா. உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து இன்றைய நாள் தியானத்திற்காக கர்த்தருடைய வார்த்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு புத்தியுள்ள ஆராதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் 12:1 வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த நாளிலே தொடர்ந்து ஆராதனை குறித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு புத்தியுள்ள ஆராதனை. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்ம சரீரங்களை தேவனுக்கு பிரியமா பரிசுத்தமா ஒப்பு கொடுத்து ஆராதிப்பதை தேவன் விரும்புகிறார். முதலாவது நம்முடைய அபயங்களை தேவனுக்கு பிரியமா. ரோமர் 12:1-2 சொல்லப்பட்டபடி உங்கள் சரீரத்தை பரிசுத்தம் அப்படிங்கிறார். இந்த சரீரம் கர்த்தருக்கு 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 6:13-19 வரைக்கும் முடியுமா? வயிற்றுக்கு போஜனம், போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமும் வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். தேவன் கர்த்தரை நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாது. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறாள் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அப்போ நம்முடைய சரீரம் ரட்சிப்படுக்கு முன்னாடி நம்ம உலகத்தில் பாவத்தில் பல அடிமைத்தனத்தில் அசுத்தங்களுக்கும் வேசிங்களுக்கும் விக்கிரங்களுக்கும் வச்சாரங்களுக்கும் இந்த சரீரத்தை இஷ்டப்படியே வாழ்ந்தோம். என்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டோமோ இன்றைக்கு நாம் அவர் தங்குற ஆலயமாக அந்த சரீரம் இருக்குது. அவர் தேவன் தங்குற ஆலயத்தை நம்ம தீட்டுப்படுத்தக்கூடாது. கொரிந்தியர் சபை பவுல் எழுதுகிறாரு, ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்ன்றது. அவங்களுடைய வாழ்க்கையை முதலாவது நீங்கள் செய்யத்தக்க புத்தியில் ஆராதனை முதல் காரியம் நீங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் தம்மை பரிசுத்தமான வாழ்க்கையை காத்து கொள்வதற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த விஷயத்தில் யோசிப்பு வாலிபனாக இருந்தாலும் தன் அடிமையாய் விற்கப்பட்ட பொத்திபார் அரண்மனையில் எல்லா பொறுப்புகளுக்கும் அவன் பொறுப்பாளியாக இருக்கும்போது அவனுக்கு வந்த சோதனையில் பொத்திபார் மனைவி அவனை அசட்டை பண்ண நினைக்கும் போது தகாத விதமாய் அவனை பிரவேசிக்க நினைக்கும் போது அந்த இடத்துக்கு இடம் கொடுக்கலை. நான் தேவனுடைய மனிதன் இவ்வளவு பொல்லாங்க உடன்பட்டு பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு ஓடினான். தன்னை காத்து கொள்ளுகிற ஒரு சுத்தவானாக இருந்தான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது நீங்கள் ஆராதனை
உங்களை வரும்போது தேவ சமூகத்தில் நிற்கிற பிள்ளைங்க, தேவனால் ரட்சிக்கப்பட்டு இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இந்த சரீரத்தை சுத்தமாக தூய்மையை காத்துக்கொள்ளணும். நம்ம ஒரு தேவன் தங்குற ஆலயம். யாராவது கோயிலை அசிங்கப்படுத்துவானா? ஆலயத்தை அசிங்கப்படுத்துவானா? நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் இந்த சரீரமானது தேவனால் பெற்றும் அவருடைய தங்கியிருக்கிற ஆலயமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் செயலில் வாழ்க்கையில் எல்லாம் அப்படியே சுத்தமாய் காத்துக்கொள்ள கவனமாயிருங்க. ரெண்டாவது, அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தான் தேவன் விரும்புகிற ஆராதனை. அதைத்தான் புத்தியுள்ள ஆராதனைங்கிறார். ரெண்டாவது காரியத்தை வாசிக்கும் போது அது சரீரம் பரிசுத்தமும், அடுத்து தேவனுக்கு பிரியமா. 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ தேவனுக்கு உடையவர்களாக இருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவருக்கு பிரியமா சரீரத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் உங்களுடைய ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவன் என்ன செய்யுங்க, மகிமைப்படுத்துங்கன்று. அப்போ ஆண்டவர் ரெண்டாவது தேவனுக்கு பிரியமானது என்ன அப்படின்னா, தேவன் எதில் பிரியப்படுறாரு? கிரயத்து கொள்ளப்பட்ட நாம ஆவியினாலும் சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியில் எளிமையாக இருந்து ஆவியின் ஒருமையை காத்து கொண்டு கிறிஸ்துவின் ஆவியில் நம்ம பரிசுத்தமாக இருந்து கிறிஸ்துவின் ஆவியோடு நம்ம ஆவி இசைந்து ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற அந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை தேவன் விரும்புகிறார். அநேகருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் தேவனுக்கு பிரியமானது என்னதென்று 143 சங்கீதத்தில் 10 சங்கீதக்காரன் கேட்குறான், நமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுக்கொடும் என்று கேட்குறான். ஆண்டோட பிள்ளைகள் தேவனுக்கு எது பிரியம்? தேவன் எதில் பிரியப்படுகிறார்? துதித்தலை இன்பமே ஏற்றதுமாயிருக்கு வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் பிரியப்படுகிற வாழ்க்கையில் தேவன் எதில் பிரியமாக இருக்கிறார்? துதித்தலை என்பது ஏற்றதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் கர்த்தருடைய பிள்ளைகள். ரெண்டாவது வேதம் சொல்லுகிறது, கிரயத்துக் கொள்ளப்பட்ட நீங்கள் உங்கள் சரீரங்களினாலே ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அடுத்து தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். கலாத்தியர் 2:20 சொல்லும்போது அவர் சொல்றாரு, இனி நான் கிடையாதுங்கிறாரு. அவரை பட்டு விசுவாசத்தில் அவசியமா கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நான் கிடையாது, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். விசுவாசத்துல நான் பிழைத்திருக்கேன். நான் கிடையாது, எனக்குள் பிழைத்திருப்பு கிறிஸ்து. நான் பிழைக்கிறேன்னா அவரை பட்டு விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன். இந்த அனுபவம் இருக்கு. நீ நான் கிடையாது, நீ நான் அல்ல, எனக்குள் பிழைத்து கிறிஸ்து என்ற அனுபவத்தில் வாழ்கிற வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு, இனி நான் அல்ல, சிலுவையில் அறையப்பட்டேன், பாவத்திற்கு உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டேன். அவை கண்கள் பாவத்துக்கு நீ செயல்படாது. என் சரீர அவைகள் பாவத்துக்கிட பரிசுத்தமுள்ள தேவனுக்கென்று தான் செயல்படணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு ஆராதிப்பது தான் தேவனுக்கு புத்தியுள்ள ஆராதனை. மூன்றாவது, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரோமர் 12:2, உலகத்தாரை போல நம்ம ஆண்டவர் சொல்ற, நான் உலகத்தார அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லாங்கிறார். உலகம் அது இச்சையும் ஒளியுங்கிறார். நம்ம உலக மக்கள் அல்ல. உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்னை பகைச்சிருச்சுங்கிறார். உலகத்தாரை போல பேசுறது, உலகத்தாரை போல நடக்கிறது, உலகத்தானை போல பார்க்கிறது. ஒரு உலகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து என்னை உங்களுக்கு எனக்கென்று பிரித்தெடுத்தேன். லேவியராகமம் 20:25 எனக்கேற்ற பரிசுத்தர்களாக இருக்கும்படி
உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேங்கிறார். அவர் நடுவில் பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதேங்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை உலக வழிபாடுகளுக்கும் பாவ கிரிகளுக்கும் மரித்தவனாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தான் தேவன் விரும்புகிற புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனை ஒரு சடங்காச்சாரமாக இருக்கக்கூடாது. ஆராதனை ஒரு பார்வையாளருக்காக இருக்கக்கூடாது. தேவனோட பங்காளியாக இருந்து பரிசுத்த தேவனோட உறவுக்களை இருந்து ஆராதிக்கணும். அப்போதான் அந்த உறவுல தான் உயிர்ப்பிக்க முடியும், பரிசுத்தமாக்கப்படி தேவனுடைய தெய்வீக சாயலை பெற்றுக்கொள்ள முடியும். 1 யோவான் 2:15-17 வரைக்கும் படிக்கலாம். உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போ. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ உலகம் இச்சைகள், இந்த ஆசை இச்சைகள், இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள், எல்லா விதமான தீய காரியங்கள் எல்லாம் அழியும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி வாழுகிறவன் தான் நிலைச்சிருப்பான் வேதம் சொல்கிறது. 3வது, உலகத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாமல் நான் உலகத்தார அல்லாது போல நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையார் இயேசு சொல்கிறார், நான் உலகத்தார அல்ல. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்கிற உலகத்தை ஜெயித்தேங்கிறார். பாவத்துக்கு விரோதமாக போராடணும், உலகத்தின் வழிபாடுகளுக்கு விரோதமாக போராடணும், தேவனை கேட்ட பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தான் நம்ம சரீரங்களை தேவனுக்கு பிரியமாய் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறது. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? 2வது வசனம், தேவனுடைய நன்மை. அடுத்து தேவனுடைய சித்தம். தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியணும். அப்படியே கிரகிக்கிறது, சரியா தவறான நம்ம யோசித்து கிரகித்து பகுத்தறிவு நமக்கு இருக்குது. சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு அப்படியே நம்ம அறிவில்லாதவர்கள் அல்ல. இது சொல்றது சரிதானா, கர்த்தருடைய வசனத்துக்கு ஒத்திருக்கிறதா, வேதத்துக்கு ஒத்திருக்க நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 4வது காரியம், தேவனுடைய நன்மை என்னதென்று பகுத்தறியணும். தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மிக 6-8 படிப்பான். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். தேவன் நன்மை நம்ம காமிச்சிருக்கிறார். நியாயம் செய்ய, நீதியை நடப்பித்து தேவனுக்கு முன்னாடி மனத்தாழ்மையா நட. தாவீது தன்னுடைய பாவத்தை எச்சரிக்கும் போது தேவ சமூகத்தில் தாழ்த்தி தன் தவறுகளை ஒத்துக்கிட்டான். உடனே ஆண்டவர் அவனுக்கு பாவத்தை மன்னிச்சு அவனை சிச்சையோடு கூட பரிசுத்தமாக்கினார். தன் தவறுகளையே சுட்டி காட்டும் போது தவறுகளை ஒத்துக்கொண்டு அது திருந்துவதற்கு நாம் அர்ப்பணிக்கணும். தேவன் மன்னிக்கிறவர் தான், மன்னிக்க தயவுறுத்தவர். எதுக்கு மன்னிக்கிறாரு? நம்ம திருந்தி வாழ்வதற்கு, தப்பு செய்தை விட்டு வெளியே வந்து நம்ம சீர்திருத்தமாகி வாழ்வதற்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கு தான் சொல்கிறார். நியாயம் தெரியும், உனக்கு நீதி தெரியும், இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கனல்ல, அதெல்லாம் கற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் தாழ்மையாய் நடந்து, இதான் தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். கொலோசியர் 3வது அதிகாரம் 23-24. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினால் சுதந்திரமாய் பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மனுஷருக்கென்று இல்லை, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்க. ஏதாவது மனுஷனுக்கு செஞ்சு அறகுறையாக செய்வோம், பிடிக்கும் பிடிக்காது, பிடிச்சவங்களுக்கு ஒன்று செய்வோம், பிடிக்காதவங்களுக்கு அப்படி இல்லை. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்தீங்கன்னா அது நல்லதோடு
நல்ல காரியமாக, நல்ல விஷயமா, நல்ல மனசோடு செய்யுங்க. அதில் தான் தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். கலாத்தியர் 6:6-9-10 மாம்சத்திற்கண்டு விதைச்சா அழிவே இருப்பானா, ஆவிக்கண்டு விதைக்கிற நித்திய ஜீவனை. ஆவிக்கண்டுனா எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. அப்படிப்பட்ட உதவி தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராம். அதுதான் தேவனுடைய நன்மை என்று சொல்கிறார். அடுத்து 5வது காரியத்தை வாசிப்போம். தேவனுக்கு பிரியம். தேவனுடைய பிரியம் அது. எபிரேயர் 11:6-5. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு ஆராதிப்பது தான் ஏனோக்கு. அவன் 5வது வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடியே சாட்சி பெற்றானான். ஆண்டவர் பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பரிசுத்தமாக இருந்து ஆராதிக்கணும். அடுத்து தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதிக்கணும். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. தேவனுடைய நன்மை இன்னது என்று அறிந்து ஆராதிக்கணும். தேவனுக்கு எது பிரியம் என்பதை அறிந்து விசுவாசித்து ஆராதிக்கணும். 6வது காரியம் அவர் சொல்றார், தேவனுடைய சித்தம். 9:6 பக்தி உள்ள பவுல் சபையை பாழாக்கி துன்பப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை வழிபட்ட ஆராதித்த எல்லாரையும் கொலை செய்யறதுக்கு சம்மதித்து அவன் நியாயப்பிரமாணங்கள் நீதியை வச்சுக்கிட்டு தேவ நீதியில் வந்தவன் அத்தனை பேரையும் துயரப்படுத்தி சபையை பாலாக்கி இடிக்கிறவனாய் காணப்பட்ட அவனை ஆண்டவர் சந்திச்சாரு. 9:6 நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் வாசியமா. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த 15வது வசனம் அனனியாட்ட சொல்றாரு. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அப்போ பவுலை குறித்து தேவன் என்ன நோக்கத்தை தெரிந்தாருங்கிறத அவனுக்கு தெரிவித்து அதை அந்த நோக்கத்துக்கு பயன்படுத்தினார். அப்போ தேவ பிள்ளைகள் ஆராதனை என்பது என்ன அப்படின்னா, இந்த அனுபவத்தில் ஆராதிக்கிற புத்தியுள்ள ஆராதனை. 7:1 சொல்லி முடிக்கிறேன். 12:2 2 கொரிந்தியர் 3:17-18 வயசு. இதை பகுத்தறியத்தக்கதான மனம் புதியதாக ஒவ்வொரு ஆராதனையும் உங்களை மறுரூபத்துக்களை கொண்டு போகணும். வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தான் தேவன் விரும்புகிறார். அப்போ புத்தியில் ஆராதனை என்பதுன்னு தேவனுக்கு அந்த பரிசுத்தமாக சரீரை காத்துக்கொள்ளுங்க. தேவனுக்கு ஜீவ வழியாக ஒப்பு கொடுங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க. தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதான ஒரு மனம் புதிதாக மறுரூபமாகணும். ஆராதனை நம்மளை மறுரூபம் ஆக்கியிருக்கணும். அதுதான் புத்தியில். இப்படிப்பட்ட ஆராதனை தேவன் விரும்புகிறார். இந்த ஆராதனைக்கு அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். சிவ நல்ல பிதாவே, நாத்துமாவை கர்த்தரை சோத்திரி, முழுவலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தர் செய்த சகல உபகாரம் பரவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவை தேவன் அன்பு பரிசுத்தான பாதுகாப்பு பராமரிப்போம். இயேசு கிறிஸ்துவர் அளித்தது காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்கடவர். என் முகத்தை பிரசன்னமாக்கி உங்களை சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.